லைஃப்பில் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புதுசாக எதையுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க தான் நிறையா பேர். ஆனால் நீங்கள் தோற்று போகிறத விட முயற்சி பண்ணாமல் இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய தோல்வி. ஸோ ஒரு புது விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்டையர் பாடி மைண்டு எல்லாமே ரொம்பவே கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் அந்த புது விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற அடுத்த நொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கணமே உங்களுக்கு அது ரொம்ப பரிச்சயமானதாக, ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரானதாக ஆயிரும். ஸோ அது சூப்பர் இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் எதையுமே ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்காதீங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ளே இதை நான் முயற்சி செய்வேனா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவேன்னு சொல்லிடுங்க. ஸோ அதுவே உங்களோட மைண்ட் செட்டை மாற்றும். லைஃப்பில் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு முன்னாடி வந்துட்டு போகும். இப்படி பயந்து நம்ம அதை முயற்சி பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் பழங்கதை பேசிட்டு நான் அதை முயற்சி பண்ணலை, அட்லீஸ்ட் நீங்கள் அதை விட பெட்டராக பண்ணியிருந்தா ஓகே, ஆனால் நான் இருந்தால் பண்ணியிருப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அது ஒரு ரிக்ரெட்டாகவே ஆயிரும். என்னோடய அப்பா இதை நிறைய தடவை சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால் இது ஒரு பெரிய பாடமாக மைண்டில் நம்ம வச்சுக்கலாம்.